புற்றுநோய் பாதிப்பு சின்னத்திரை சீரியல் நடிகருக்கு ஏற்பட்ட மிகப்பெரும் சோகம். ரசிகர்கள் எல்லாரும் உச்சக்கட்ட கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க. சீரியல்கள் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகத்து வருது சன் டிவி தான். சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய ஒவ்வொரு சீரியலும் மக்களுக்கு மிகவும் பிடித்த மாதிரி வித்தியாசமான கதைகளோட தினம் தினம் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. அதனால இந்த சீரியல்களை மக்கள் எல்லாரும் விரும்பி பார்க்குறாங்க. அதுலேயும் சன் டிவியில் இப்போ ரீசன்ட் டைமில் ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் நல்ல ஒரு விறுவிறுப்பான கதைகளத்தோட மூவ் ஆகிட்டு இருக்க சீரியல் மூன்று முடிச்சு. இந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியில் தனி ஒரு அடையாளம் இருக்கு. காரணம் இந்த சீரியலுடைய கதைக்களம். ஏன்னா ஒரு கிராமத்து பெண், அதுவும் குறிப்பா ஒரு பெரிய இடத்துல வேலைக்கு இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து பொண்ணை அதே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஓனுடைய பையன் திடீர்னு ஒரு சில சந்தர்ப்ப காரணனால திருமணம் பண்ணிக்கிறாரு. ஆனா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அவ ஒரு வேலைக்காரி, அவ இந்த வீட்டு மருமகள் ஆக முடியாது அப்படின்னு அந்த பொண்ணை எப்படியாவது அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நம்ம ஹீரோ சூர்யா அந்த பொண்ணை வச்சு தன் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும், அவளை அசிங்கப்படுத்துற எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கற்றுத்தரணும் அப்படின்னு தனது மனைவியா ஏற்றுக்கிட்டு அவளுக்காக தன் வாழ்க்கையவே மாற்றி அவளை ஒரு பெரிய ஆளா ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு நல்ல கணவரா இருக்கிறவர் தான் சூர்யா. இந்த சூர்யா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் நம்ம நியாஸ் கான். அதே மாதிரி இந்த சீரியல்ல அந்த வேலைக்கார பொண்ணா நடிக்கிற கேரக்டர் தான் நந்தினி. இப்படி சூர்யா நந்தினி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல் கெமிஸ்ட்ரி தான் மக்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. ரசிகர்கள் எல்லாரும் விரும்பி பார்க்குறாங்க. அதுவும் இந்த சீரியல்ல தினம் தினம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள், விறுவிறுப்பான கதைக்களம், நந்தினியை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற சூர்யாவுடைய அம்மா அதை சரி பண்ணி நந்தினியை இந்த வீட்டு மருமகளா நிரூபிக்க கஷ்டப்படக்கூடிய சூர்யான்னு இந்த சீரியல் பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கு. இதுல கதாநாயகன் நடிச்சிட்டு இருக்க சூர்யா இதுல நியாஸ் கான் நடிக்கிறாரு. நியாஸ் கான் ஒரு மலையாள நடிகர். இவரு ஏற்கனவே மலையாளத்துல ஒரு சீரியல் நடிச்சாரு. அதை தொடர்ந்து இவருக்கு ஜீ தமிழ் ஒளிபரப்பான புது புது அர்த்தங்கள் அப்படிங்கிற சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதை தொடர்ந்து சண்டைக்கோழி, வர்ணம் ஆயிரம், பூவே செம்பூவே அப்படின்னு விஜய் டிவி, சூர்யா டிவி, தூர்தர்ஷன்னு 3 சீரியல்ல 3 விதமா நடிச்சிருப்பாரு. அந்த நடிப்புல வெளிப்பட்ட நடிப்பு திறமை பார்த்தா சன் டிவி இவருக்கு இந்த வாய்ப்பே கொடுத்தாங்க. அப்படி கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப அழகா பயன்படுத்திக்கிட்டாரு நம்ம நியாஸ் கான். இந்த சீரியல்ல ஒரு குடிகாரனா அவர் பண்ணக்கூடிய அலப்பறைகள், அதே மாதிரி நந்தினிக்காக அவர் தன் அம்மாவை எதிர்த்து அவர் பண்ணக்கூடிய சாகசங்கள், தன் மனைவியை எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற்றணும் அப்படின்னு போராடக்கூடிய நல்ல கணவனா நம்ம நியாஸ்கனோட நடிப்பு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால மக்கள் எல்லாரும் அவரை விரும்பி தங்கள் வீட்டு பையனா அவரை பயங்கரமா கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. இதனால இந்த சீரியலும் இப்போ டிஆர்பில நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. இதனால மக்கள் மத்தியில இந்த சீரியலுக்கு நல்ல ஒரு கவனம் ஈர்த்திருக்கு. இப்படியாப்பட்ட இந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க நம்ம நியாஸ் கான் திடீர்னு உடல்நலக்குறைவு காரணமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அப்படி அனுமதிக்கப்பட்ட நியாஸ் கானுக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், சில மாதங்களா அவரு இந்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்திகள் சற்று முன் மருத்துவரால தெரிய வந்திருக்கு. அதோட அவருக்கு இந்த புற்றுநோய் பாதிப்பு அளவுக்கு அதிகமா பாதிக்கப்பட்டதன் காரணமா அவர் உடல்நிலையில மிக மிக ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், அதன் காரணமா அவருக்கு இப்போ தீவிர சிகிச்சைகள் அளிச்சாகணும் அப்படின்னும் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்களாம். அப்படி இல்லைன்னா அவரை காப்பாற்றுவதே கடினம் தான் அப்படின்னு மருத்துவர் கொடுத்திருக்க அந்த மருத்துவ அறிக்கை சற்று முன் இணையத்தை வெளியாகி சன் டிவி ரசிகர்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.